பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. ஆடி 8ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆடி 23 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் 2.25 நாள் இருப்பார். அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் அமர்ந்து பலனை தருகிறார். சுக்கிரன் 10 நாள் ரிஷபத்தில் இருக்கிறார், மீதி 21 நாள் மிதுனத்தில் இருக்கிறார். புதன் வக்ரம் ஆடி 8ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். மற்றபடி செவ்வாய் 12 நாள் மட்டும்தான் சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று விடுகிறார் 19 நாள். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். வாங்க, அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம். என்னுடைய இதை நீங்கள் ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும், பயனடையணும்னு சொல்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் இருக்கிறார், உபஜயஸ்தானம். இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. 5இல் சுக்கிரன் 10 நாள் இருக்கார், 5 5. அதுக்கப்புறம் கடைசி அதாவது 11ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் இருக்கார். இருந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கார். 6இல் குரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7க்குடையவன் சந்திரன், அவர் 2.25 நாள் ஒரு ராசிக்கு போவார். 7ஆம் இடத்துல சூரியனே இருக்கார். 8க்குடைய சூரியன் 7 இருக்கார். இப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்த்தோம். இந்த ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார், உபஜயஸ்தானத்தில் இருக்கார். எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். இந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் ஆரம்பத்தில் ஃபெயிலியராக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். 2இல் ராகு, 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார், நல்ல பல வருவாய் அதிகமாக ஏற்படுத்தி தருவார். அதுவும் குரு பார்வை வேறு, சொல்லவே தேவை. வருமானம் எக்கச்சக்கமாக இருக்க போகுது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலே தொழில் சிறப்பாக தாங்க இருக்கும். தொழில் சிறப்பாக இருந்தால் அப்போ 2ஆம் இடத்தை வருமானம் சிறப்பாக தான் இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம். ஆனால் 7க்குடைய அதாவது 8க்குடைய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லணும்.
மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் அற்புதமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னு அருமையாக இருக்கும். சாதிக்க போகிறீங்க. அதாவது இது நாள் வரைக்கும் எங்கேயா இருந்தேன் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும். உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து சமூகத்தில் உயர்வடையக்கூடிய தருணம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். மற்றபடி நாளுக்குடையவன் செவ்வாய் உங்களுக்கு அதிகபட்சமாக 9ஆம் இடத்தில் கன்னியில் இருக்கிறார். நாளுக்குடையவன் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது 19 நாள் அதிகபட்சமாக இருக்கார். அற்புதங்க. அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நிச்சயமாக கிடைக்க போகுது. அந்த 4ஆம் இடத்தை நாளுக்குடைய செவ்வாயே பார்க்குறார். அப்போது 4ஆம் இடம் புனிதமாகிறது, சிறப்பாகிறது அப்படின்னு சொல்லணும். வீடு வாங்க, வீடு கட்ட, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவீங்க. கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறதா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரப்போகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கலைத்துறை இருக்காங்க, பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி துறையில் வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறீங்க, வேலைக்காக தேடுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது, சுக்கிரன் 10க்குடையவனாக இருக்கிறார், குருவோடு இணைஞ்சிருக்கிறார். குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர், எடிட்டர்கள், இன்னும் எத்தனையோ பேர், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கொஞ்சம்தான் நடிகர், நடிகை காலம். பின்னால் பாருங்கள், அவ்வளோ ஒரு டெக்னீஷியன் 100கணக்கில். எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் இப்போ சென்ற மாதம் பண்ணியிருப்பாங்க, அது மின் மாதம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நல்ல சீரியல் பண்ணியிருக்கீங்க, நல்ல படம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். பாராட்டுதல்கள் ஒரு அரசு மூலியமாகவோ அல்லது பத்திரிகை மூலமாகவோ பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நிலை. இப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்த போதிலும் அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சகல சௌபாக்கியங்கள், அதாவது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி. மற்றபடி உங்களுக்கு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் பிச்சுக்கிட்டு போகும், நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்காதவங்களே தொழில் பண்ணுறாங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் தொழில் சிறப்பாகத்தானே அமையும். நல்ல வருமானத்தை ஈட்டி தந்து தானே ஆக வேண்டும். அப்படி ஒரு நிலை. இதில் பாருங்கள், 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி பாக்கிய தடை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்கள் செய்ய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் போகிறீங்கன்னா அதோடைய தாஸ்தா வைச்சிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமை, அப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ரொம்ப திறமையாக வேலை பார்க்குறீங்க, நிர்வாகத்துக்கு உங்கள் பேரில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்பட்டு கூடுதலான பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். இல்லை நான் சொந்த தொழில் பண்ணுறேன், நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம்.
அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு தொழிலை விருத்தி செய்யுங்கள். இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டார்ச்சர்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக வேலை பார்த்துட்டு வரக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும். வேலைக்காக புதிய வேலைக்காக முயற்சி, அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை புதுசாக கடகண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வைக்கலாம். இந்த 11ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்குறார். அதனால் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்க, அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையப்போகிறது. மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஒரு ஆதாயம் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். அசுப செலவுக்கு வேலை இல்லைங்க, கண்டிப்பாக சுப செலவு தாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் அந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ வேலையில் இருக்கிறீங்க, உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லை சூதனமாக நடந்து பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகிறதுக்கான அமைப்புங்க அதுதாங்க. மற்றபடி 2ல் ராகு இருக்குது. வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக தாராளமாக போகலாம், அனுகூலத்தை தரும். நல்ல வருமானம் கிடைக்கும், ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது திருமணம் ஆகலாம், இல்லை குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு ஏற்பட்டு குடும்ப விரிவு, அதாவது ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். சுக்கிரன் அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த ராசியில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. சங்கடங்கள் இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.